என்ன அது சாப்பிடுங்க சார். என்ன நீ அடி வாங்காம போக மாட்ட. ஏன் ஃபாதர் அழுறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. என்னிடத்தில் இலங்கை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில எனக்கு ஒரு மயிரும் தெரியாதுல சித்தப்பையோட. எனக்கு சில விஷயம் தான் தெரியும், சில விஷயம் தெரியாதுல. எனக்கு தேவையில்லாம கமெண்ட். நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இப்பதான் எடுத்தாச்சுல்ல. அது தளவ முடியும், அது தளவ முடியும், அது தளவ முடியும். இப்ப நீ ஓனர் இல்லையா? அது தளவ முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேற, அதெல்லாம் பகிரங்கமா பேச முடியும். இத சொன்னோம்னா உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. அது தளவ முடியும். மூஞ்சிய பாக்கும் போதே எனக்கு தெரியும்டா. உனக்கும் தலைமை பொறுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஊருக்கே தெரியும். இதுக்கு பேசாம அமித் ஷா முன்னேற்ற கழகம் அப்படின்னு உன் கட்சி பேரை மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் பிஜேபி கால நக்கிக்கிட்டு இருக்கலாம். அது தளவ முடியும். ஹெட் டவுன். கார் இல்ல, இவரில் இப்போ பல கார் என்கிட்ட கிடையாது. நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே. இந்த காரில் மாதிரி போனாங்க. அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக முடியும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அந்த தோழியை விட போகிறாங்க, கிடைக்கிற காரில் நான் போகிறேன். அதுதான் பார்க்கணும். இந்த காரில் போனியா, அந்த காரில் போனேன், இவரோட போனேன், இதெல்லாம் என்ன கேள்வி? அது எப்படிடா உனக்கு யதார்த்தமா கிடைக்கிற காரில் எல்லாம் ஒரே நம்பர் பிளேட் இருக்கும்? நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் இல்லடா, முட்டா பயலே. கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகிறீங்களா? நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? இத நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை, யார் நீயா? ஒரு தலைவரை அந்த ஆள் என்ன சொன்ன? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை ஏன் என்ன சொன்ன? அது தளவ முடியும், அது தளவ முடியும். இதுல எதுல உண்மை? சொல்லக்கூடாது, வருத்தத்தோட சொல்றேன். மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானங்கறா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வருத்தத்தோட சொல்றேன். இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். கடைசி வரைக்கும் தற்கொலையாவே வாழ்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். அண்ணன் பழனிசாமி என்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில், பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்த்தேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தான் போனேன். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காமிக்க போறேன், அதை நல்லா பாருங்க. உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார். உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்குங்க சார். ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஜோக்கர் மாதிரி சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. ஒன்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். எல்லாருக்குமே அப்படி தான் வரும். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம்.
அவரோட வீடியோ எல்லாமே சிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான். அது வந்துட்டு நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம். தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு மூஞ்சிய மூடிட்டு வந்தாருன்னு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததே வெறும் 20 நிமிஷம் தானா. இதுக்காகவா டெல்லி வரைக்கும் போகணும்? அது இல்லாம டெல்லியில அரசு சார்பில் கொடுத்த ரூம கூட வேணான்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டு பக்கமா இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தாரு. சரி, அந்த 20 நிமிஷம் சந்திப்புல உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு தெரியுமா? அதிமுக இருக்கிற ரொம்ப முக்கியமான சர்க்கிள் இருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அதிமுக எனக்கு தான் அப்படின்னு கேரண்டிய கொடுங்கன்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி. அதாவது அதிமுக கட்சி மொத்தமா பாஜக பிடியில இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பாஜகவை வெறுக்கிறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் சசிகலா, OPS, செங்கோட்டையன், டிடிவி தினகரன் எல்லாரும் அதிமுகவை பங்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா நான் வெளியே தான் போகணும், அதனால எனக்கு தான் அதிமுக கட்சி அப்படின்னு நீங்க தான் உறுதி தரணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி. முக்கியமான விஷயம், இந்த சந்திப்பு நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமிய உட்காருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லலையா. கைய கட்டிக்கிட்டு 20 நிமிஷமும் நின்னுகிட்டே இருந்தாரா எடப்பாடி. ஆனாலும் எடப்பாடியோட கோரிக்கைக்கு அமித்ஷா சொன்னது ஒரே ஒரு பதில் தான். எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான். அதுக்கு தலைவனா யார் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். மத்தபடி அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல நானோ இல்ல பாஜகவோ தலையிடாது. அதனால இதுக்காகலாம் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு கோவமா சொல்லி அனுப்பிட்டாராம். அதனாலதான் இந்த மீட்டிங் மொத்தமாவே 20 நிமிஷம் தான் நடந்திருக்கு. குறிப்பா வெளியே வரும்போது எடப்பாடி பழனிசாமி அழுதாருன்னு சொல்றாங்க அதிமுக பிரமுகர்கள். சரி, அதிமுக பாஜக கூட்டணி பத்தியும் அதிமுக கட்சியில நடக்கிற உட்கட்சி சண்டைகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபடியம் செய்ய முடியாது. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா, வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டு அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியதை கொஞ்சம் சொல்லு பாப்போம். அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. இனிமேல் பாக்கிட்ட பழனிசாமி வேற. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. சொல்லல, சும்மா சொன்னேன். ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? சே நோ டு ட்ரக்ஸ்னு எழுதிருக்கேன். உன்னோட ஆளு தானே ஊருக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் ஏன்டா நீயே ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, அழி. பொறுமா. இப்போ என்ன எழுதி இருக்க? பெண்களோட பாதுகாப்புக்காக எழுதி வச்சிருக்கேன். பாட்டிய கட்டையால அடிச்சு கொண்டது நீங்க தானே? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். ஒரு பாட்டிய கொலை பண்ணிட்டு என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அதானே பாதம் தாங்கி. கொஞ்சம் பாரு. உன் கட்சி பேர் என்ன? அண்ணா திமுக. முருகன் மாநாட்டுல அண்ணாவை பத்தி தப்பா பேசும்போது மூடிட்டு தானே இருந்த. உனக்கு திராவிடமும் தெரியாது. மூடி கழி. என்னது இது? வெறும் முன்னேற்ற கழகம். எதை முன்னேத்த போற? நான் என்னையே முன்னேத்திக்க போறேன். அப்போ கட்சியை யார் பாத்துப்பா? நான் கட்சியவே கலைச்சிடுறேன். நீ கட்சியவே கலைச்சிட்டா பாஜக எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரும், எப்படி தாமரை மலரும்? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற. இந்த லட்சணத்துல அறிவை வச்சுக்கிட்டு பாஜக கூட கைய கோத்து தப்பு தானே? தப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இருக்கட்டும்னா, அண்ணாவை திட்டுனதை கண்டுக்கலன்னு ஸ்டாலின் கோச்சிக்கிறாரு. அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று வைக்கலாம்னா என் பேர் பக்கத்துல திராவிடமான அமித்ஷா கோச்சிக்குவாரு. சரி, எல்லாத்தையும் மாத்தி முன்னேற்ற கழகம்னு மட்டும் வைக்கலாம்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கோச்சிக்குவார். சரி, அப்போ பேரே வைக்காம சும்மா இருக்கட்டும்னா எலெக்ஷன் கமிஷனர் கோச்சிக்குவார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பேசாம OPS கூட சேர்ந்து தர்ம யுத்தம் பண்ணலாம்னு இருக்கேன். திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது. இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சில மாவட்டங்களில் மகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
என்னடி இது? அவர்கள் நிர்வாகியே போதை பொருள் கடத்துபவராக இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. அதனால் போதை இன்னும் அதிகமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics? இந்த சேரல் நாம் இருக்கணும். இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு, நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். என்னை கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். ஸோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா? சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முடிக்கிறாங்களா? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா.